மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்ம தலைவரோட பேச்சை பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண போகிறோம். தலைவரோட பேச்சை பார்த்தீங்கன்னா மாநாட்டில் ஒரு தடவை கேட்டாச்சு, மாநாட்டுக்கு அப்புறம் நிறையா தடவை போட்டு கேட்டாச்சு. தலைவரோட பேச்சு எப்போதுமே ஒரு திசையை நோக்கி ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம தலைவரோட பேச்சில் சில விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு விதமான மாற்று கருத்துக்கள் இந்த சமுதாயத்தில் பேசுபொருளாக இருக்குது. தலைவர் பேசுனதே பேசுபொருள் ஆகிறதுக்கு தான். இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேரை முழுமையாக சொன்னார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா அப்பாலப்பா அங்கிள்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. சீமானனா பேச்ச ஆரம்பத்திலே செஞ்சு விட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை பேரை சொல்லாமல் விமர்சிச்சிருக்கார். இதை நோக்கி இதுக்குள்ளலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீகோட் பண்ணி பார்க்கலாம். அங்கிள் மட்டும்தானே உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேச்சை முழுமையாக கேளுங்க. அப்போ அங்கிள் எவ்வளோ கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு வரும். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, மதுரையில் மாநாடு போட்டதுக்கான காரணம், அதாவது விக்கிரவாண்டியில் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியோட கொள்கை என்ன, எல்லாரையும் கூப்பிட்டு இது என் கொள்கை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு வருஷம் பெருசாக யாரையுமே அட்டாக் பண்ணலை, ஒரு மேம்போக்கான அரசியல் தான் அண்ணா பார்த்தீங்கன்னா கையாண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் மூலமாக அண்ணா சொல்கிறாங்க. அதாவது 1967 1977 அப்படிங்கிற வார்த்தையை தாவேக்கா அடிக்கடி பயன்படுத்துது. இப்போ நிறைய அறிவுஜீவிகள் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, 1967 என்ன நடந்துச்சு தெரியுமா, 1977 என்ன நடந்துச்சு தெரியுமா, அதே விஷயத்தை இப்போ நடத்த போகிறோம் அப்படிங்கிறதோட ஆரம்பம் தான் எங்களுடைய விமர்சனங்கள் இனிமேல் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எங்களை போட்டு எவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ணணுமோ, எங்கள் தலைவரை, எங்கள் தலைவரோட குடும்பத்தை, அவருடைய பிஹேவியர்னு சொல்லி அவரை முழுமையாக தாக்குனீங்கல்ல, நாங்கள் அமைதியாக இருந்தோம்ல, இனிமேல் நாங்கள் ஆரம்பிப்போம். அதுதான் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. இந்த தாக்குதல் எப்படி இருக்குன்னா இடி முழக்கம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாங்க. இந்த பேச்சோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன இது சீமான் ஏன் முதல்ல பேசினார், எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி குத்துறாரு அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு மக்களோட தனக்கான இணக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்க விமர்சனம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா உடைச்சாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கும் என் மக்களுக்குமான கனெக்டை பார்த்தீங்கன்னா உங்களால் பிரிக்க முடியாது. எனக்கும் என்னுடைய சகோதரிகளுக்குமான கனெக்ட் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் உறவு போன்றது. எனக்கும் என் மக்களுக்குமான கனெக்ட் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி பேசுவார். ஒரு சில நேரங்களில் பேசும்போது உணர்வு ரீதியாக நான் மக்களோட கனெக்டில் இருக்கேன். இப்போ நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. எனக்கு மக்களுக்கு பணி செய்து கிடைப்பது தான் என்னோட பணி, எனக்கு வேறு எதுவும் வேலை கிடையாதுன்னு சொல்லி இந்த பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் தனக்குமான கனெக்டை இவங்க எப்படிலாம் உடைக்க ட்ரை பண்ணாங்களோ அது அத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. என்னையும் என் மக்களையும் யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது முதல் மெசேஜ். இது நம்பர் ஒன்னா. இப்போ ரெண்டாவது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ரேஸ்ன்னு வச்சுக்கலாமே. இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 4 பேர் இருக்காங்க. ஒன்று யார், நம்ம தலைவர் விஜய் அண்ணா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமான். இந்த 4 பேரை நோக்கி தன்னுடைய விமர்சனத்தை ஆரம்பிச்சிருக்கார். எங்கப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணா இந்த ரேஸ்லேயே நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி தள்ளி விட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா நான் சண்டை எனக்கு எந்த ஏரியாவில் நான் சண்டை போடணும்னு நினைக்கிறோனோ சிங்கம் மாதிரி அந்த ஏரியாவில் மட்டும்தான் நான் சண்டை போடுவேன். தேவையில்லாமல் இந்த இறந்து போன மிருகங்கள், செத்த மிருகங்கள் இதெல்லாம் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணனை பேச்சோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டார். அப்போ 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் தாவேக்காக்கும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுகிறாங்க. அதுக்கு தலைவர் ரொம்ப சிறப்பான ஒரு பதிலை சொல்லிட்டாரு. நான் அடிமைவாதி கிடையாது, எனக்கு இந்த அதிகாரத்தை தக்கி வைக்கிறதுக்காண்டி அடிமைமாய் போகிறதுலாம் என்னோட பழக்கம் கிடையாது. ஏன்னா வெகுஜன மக்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தீர்க்கமாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால உங்களோட கூட்டணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அடிமை கூட்டணி அமைச்சிருக்கீங்க, தொண்டரோட மனநிலை ஒரு மாதிரி இருக்குது, தலைமை நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேரை நான் சொல்கிற அளவு அவருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லி அண்ணா ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி பேரையும் அண்ணா சொல்லலை. இது 2 பேரை பார்த்தீங்கன்னா ரேஸ்லேருந்து விலக்கி விட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுக. முதல்ல பாஜக நோக்கி விமர்சனம் வைக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பின்பத்தை எப்படி கட்டமைக்கிறார்னா, நான் கடவுள், நான் விஸ்வகுரு, நான் பயங்கரமான ஆள் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறார். அதற்கு விஜய் அண்ணா தன்னுடைய பேச்சை ஆரம்பம் போது சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார். முதல் தடவை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருப்பார். இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா அவரோட பேரை முழுமையாக குறிப்பிட்டு தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிருப்பார். அவ்வளோ பெரிய கடவுள் சீன்லாம் கிடையாது பஸ். நீங்கள் ஒரு பிரதம மந்திரி, உங்களை நோக்கி என்னுடைய ஜனநாயகபூர்வமான கேள்வி கேட்குறேன். நீங்கள் இந்த கடவுள் பின்பம்லாம் நீங்கள் கட்டமைக்க வேண்டிய அவசியம் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய 5 விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நோக்கி வைக்கிறாங்க. இப்போ அடுத்து இந்த வீடியோட கோர் ஐடியா அங்கிள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடுறான். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பின்பத்தை இங்கே கட்டமைக்க ட்ரை பண்ணுறாருன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படிங்கிற பின்பத்தை கட்டமைக்கிறாரு. குடும்பத்தில் அப்பா இருப்பார்ல, அந்த அப்பா தான் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொஞ்ச நாட்களாகவே கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறார். இங்கே தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேருந்து,
அதாவது விஜய் அண்ணாவை குடும்பத்திலேருந்து நகர்த்துற வேலையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்போசிட்டோட எதிராளிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம தலைவர் அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சு குடும்பத்துக்குள்ள போகணும், நான் குடும்பத்துக்குள்ள போனவர் தான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். குடும்பத்தை விட்டு என்னை அகற்ற வேலையை நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் குடும்பத்தில் நீங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்குதா நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அப்பா என்ன பண்ணுவார், ஒரு குடும்பத்தை பார்த்துப்பாரு, ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுற விஷயங்கள் அத்தனையுமே செய்வார், குடும்பத்தோட எதிர்கால தேவைகளை பார்த்தீங்கன்னா பெருசாக யோசிப்பார். இந்த அப்பா தான் ஒரு குடும்பத்தோட அப்பா அப்படிங்கிற ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வைப்போம். ஆனால் இந்த அப்பா எப்படி இருக்காரு, ஊழல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறவங்களோட சந்தர்ப்பவாத மறைமுக கூட்டணி வைக்கிறாரு. அதாவது தன்னுடைய எதிராளின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் வந்து சொல்கிறாரு, ஆனால் வெளியே போய் அவங்களுடைய அவரே பழகிறாரு. இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஏமாத்துறார் அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமண பக்கம் முழுக்க ஊழல் இருக்கு. ஒரு குடும்பத்தோட தலைவன் குடும்பத்துக்குள்ளே ஊழல் பண்ணுவாரா? அதாவது குடும்பத்தோட சொத்தையே குடும்பத்தோட தலைவன் அப்படிங்கிற இமேஜில் இருக்கிறவர் அபகரிக்க ட்ரை பண்ணுவாரா? இதெல்லாம் நடக்காதுல்ல. இந்த தலைவர் செய்கிறாரு, அப்போ இவர் எப்படி அப்பா ஸ்தானத்தில் வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையானது பாதுகாப்பு தான், இங்கே சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இந்த குடும்பத்தில் பல்வேறு விதமான நபர்கள் இருப்பாங்க, அத்தனை பேருமே இங்கே போராடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் ஆரம்பித்து அரசூழியர் வரைக்கும் இங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு. எல்லா விதமான மக்களும் இங்கே அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்கும் தேவைப்படுற விஷயங்கள் சரியா போகாதனால அந்த 10 பேருமே வெவ்வேறு விஷயத்தை வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குடும்பத்தோட தலைவன் அப்படிங்கிறது இப்போ கையை இப்படி வச்சுக்கலாம்ல, ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா அப்படி அரவணைச்சு கொண்டு போகிறது தான் ஒரு குடும்பத்தோட தலைவன். ஆனால் இவர் இந்த குடும்பத்தை பயன்படுத்தி நிறையா சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாரு. நிறையா சம்பாதிச்சது வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம சண்டை செய்ய வேணாம், நம்ம மறைமுக டீலிங்கில் இருப்போம் அப்படின்னு சொல்லி மறைமுக டீலிங்கில் இருக்கார். இவர் ஒரு அப்பாவா? அப்பா ஸ்தானத்தில் இவர் வைக்கலாமா? குடும்பத்துக்குள்ள போதைப் பொருள் வர்றதை கூட இவர் அலோவ் பண்ணுறாரு, அதை கூட இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அப்படிங்கிற பெரும் பிரச்சனையில் போய் சிக்குது. அதையும் இந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவர் கண்டிக்கணும், தடுக்கணும், அதையும் இவர் செய்யலன்னு சொல்லி இந்த ஆட்சி பற்றிய மேம்போக்கான விமர்சனங்கள் சொல்கிறாங்க. இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பாஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் சொல்கிறாரு. அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் இனிமேல் ஹார்ட் டு ஹார்ட் நிறையா பேசுவேன், அதுதான் என்னுடைய பழக்கம். ஏன்னா இனிமேல் நான் உங்கள்கிட்ட நிறையா பேச போகிறேன். இது வரைக்கும் என்னை எவ்வளவோ போட்டு விமர்சனம் பண்ணீங்க, நான் அமைதியாக இருந்தேன், இனிமேல் நான் ஆரம்பிப்பேன், மக்களோட இணக்கமாக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் அவர்கள் சொல்கிறாங்க. சரி, இவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்க ட்ரை பண்ணுறாரு, நான் தான் அப்பான்னு சொல்கிறாரு. வேணாம்ப்பா, நீ அப்பா கிடையாது, நீ வேணா அங்கிளாக இருந்துக்கோ. குடும்பத்தில் ஒரு ஆள் தான், ஆனால் அங்கிள். இந்த அங்கிளுக்கு நீங்கள் பல்வேறு விதமான பொருள்களை புரிஞ்சுக்கிறீங்க. என்னோட பொருள் என்னவா இருக்குன்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இவர் வச்சுக்க முடியாது, வேணா அங்கிளாக இருந்துங்க. அங்கிள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி நான் முன்னாடி சொன்னேன். இரட்டை நிலைப்பாடு பண்ணுறவங்கள நம்ம நிறைய அங்கிள்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது, இல்லை இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே போய் வேற ஒன்று சொல்கிறது, 10 நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறது, 10 நாளைக்கு பின்னாடி ஒன்று சொல்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விதமான குணாதிசயங்கள் இருக்கிறவங்கள நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். இந்த அங்கிளுக்கு பல பொருள் இருக்குது. எனக்கு ஏதோ அது அப்பாங்கிற ஸ்தானத்தில் இவர் வைக்கிறது, இவர் அப்பா இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் அங்கிள் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பா இல்லைன்னு 10 பேர் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் நீங்கள் அப்பா இல்லைங்க அங்கிள்னு சொல்கிறோம். இதில் என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க? இதில் என்ன உங்களுக்கு கோபம் பயங்கரமாக வருது? எனக்கு தெரியல. இவ்வளோ தூரம் இப்போ மரியாதை இல்லாமல் பேசிட்டாராம். இந்த ஒரு வார்த்தை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ பேசுனீங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவரோட மனைவியில் ஆரம்பித்து அவருடைய கூட நடித்த நடிகைகள் முதற்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப அரசியல் களத்தில் ஒருத்தர் வந்தால் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்போம்னு சொல்லி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பேசினார். இவ்வளவு தராதரம் இல்லாத பேச்சுக்களை பேசுகிற நீங்கள் அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அது ஏதோ பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறீங்களே, அவ்வளோ சீன்லாம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஏதோ ஸ்டாலின் அப்பான்னு சொல்கிறது நல்லா இல்லை, அவர் அப்பான்னு சொல்லிக்கிட்ட போது எனக்கு நல்லா இல்லை, ஆனால் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. இன்றைக்கி எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறான்னா அங்கிள் சொல்கிறா தம்பிங்கிறாரு. கரெக்டாக தான் இருக்குது, அங்கிள் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் அங்கிள்னு சொல்ல போகிறேன். குடும்பத்தில் ஒருத்தர் தான், அப்பா கிடையாது அங்கிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கலாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.